யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்ட குண்டாஸ் வழக்கினை ரத்து செய்ய கோரிய அவரது தாயாரின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து வந்த நீதிபதி சுந்தரேஷ் இந்த வழக்கிலிருந்து விலகி இருக்கிறார். அதோடு தான் இடம்பெறாத அமர்வில் இந்த மனுவை பட்டியலிடுமாறும் இது தொடர்பான கோப்புகளை தலைமை நீதிபதிக்கும் அவர் அனுப்பியிருக்கிறார். ஏன் இந்த திடீர் விலகல் அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த வழக்கு இது கடந்து வந்த பாதையை பற்றி பார்க்குறோம். யூடியூபர் சவுக்கு சங்கர் ஒரு யூடியூப் சேனலில் உட்கார்ந்து பேசும்போது காவல்துறையினர் பற்றியும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண்களை பற்றியும் கொச்சையாக பேசியதாக சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை கைது செய்து கொண்டு போகும்போதே அந்த வேன் கூட ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு உள்ளானது. அதுவே பல்வேறு விமர்சனங்களை கடந்தது. அதற்கு பிறகு அவர் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கே ரொம்ப சிறைத்துறை கண்காணிப்பாளர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்பப்படுத்துவதாக அவர் நீதிமன்றத்தில் சொன்னதுனால அங்கிருந்து பிறகு சென்னை புழல் சிறைக்கு மாற்றப்பட்டார். இதற்கிடையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 6-7 வழக்குகள் கஞ்சா வைத்திருந்ததாக பதிவு செய்யப்பட்டது. அவர் உடன் வந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் ஒரு நபரிடமிருந்து கஞ்சா வாங்குகிறார் தொடர்ந்து அப்படின்னு அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வேனில் வரும்போது காவல்துறையினர் என்னை தாக்கினாங்க, தாக்கி பெண் காவலர்கள் என்னை தாக்கினாங்க, தாக்கி வீடியோ எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் யாருக்கும் அனுப்பினாங்கன்னு அவர் நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார். நீதிமன்றத்திலேருந்து பரிசோதனை செய்வதற்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். அதன் பிறகு அந்த வேனில் ஒரு பெண் என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டார் அப்படின்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க. அது சம்பந்தமாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்படி பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதற்கு முன்பாக இதில் ஒரு விஷயம் நடந்தது. அதுவும் மிக பெரும் பேசுபொருளாகி இருந்துச்சு. 2 நபர்கள் அடங்கிய நீதிமன்ற அமர்வு இவருடைய வழக்கை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு வழக்கை அந்த வழக்கில் 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. சுந்தரேஷ், பாலாஜி அடங்கிய அமர்வு. அந்த அமர்வில் 2 நீதிபதிகளும் மாறுபட்ட கருத்தை வழங்கினதால 3வது நீதிபதிக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டது. பிறகு அவர் நீதிபதி பாலாஜி கொடுத்த தீர்ப்பை நான் முன்மொழிகிறேன், பதிலளிக்க அரசிற்கு காலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த விஷயத்தை முன்னெடுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி போனாங்க. இந்த வகையில் அவருடைய தாயார் கொடுத்த மேல்முறையீட்டு மனு இந்த குண்டாஸ் வழக்கினை ரத்து செய்ய அந்த 2 நீதிபதி அமர்வுகளில் இருந்த ஒரு நீதிபதி ரத்து செய்வதாக அறிவித்திருந்தார். அப்புறம் இன்னொரு நீதிபதி பாலாஜி அதை மறுத்திருந்தார். அரசிற்கு காலம் கொடுக்கணும் பதிலளிக்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 3வதாக போன நீதிபதியும் பாலாஜி அதாவது நீதிபதி பாலாஜி கொடுத்த அந்த தீர்ப்பையே நான் வழிமுறைகிறேன், அரசிற்கு காலம் கொடுக்கணும் அவங்க பதிலளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாரு. குண்டாஸ் ரத்து இல்லை அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருந்தது. அதற்கு பிறகு அவருடைய தாயார் சொல்லியிருந்தாங்க, இந்த மேல்முறையீட்டு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த குண்டாஸ் வழக்கை ரத்து செய்யணும், இந்த வழக்கை தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த 3வது நீதிபதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த நீதிபதி பாலாஜியினுடைய தீர்ப்பையே நான் வழிமுறைகிறேன், அதே போல இந்த மேல்முறையீட்டு மனு அவங்க தாயார் போட்டிருந்த அந்த குண்டாஸ் வழக்கை ரத்து செய்ய கோரிய அந்த மேல்முறையீட்டு மனுவையும் உயர்நீதிமன்ற லிஸ்ட் படி நிறைய மேல்முறையீட்டு மனுக்கள் இருக்கும், அந்த முறைப்படியே விசாரிக்க முடியும், முன்னரே தீவிரமாக எடுத்துக்கொண்டு முன்னரே விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி பார்த்தா அது இவருக்கு முன்பாக மேல்முறையீட்டு மனுக்கள் பல இருக்கிறது, அதன்படி விசாரித்தா காலதாமதம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால சவுக்கு சங்கர் அவருடைய தாயார் ஒரு மேல்முறையீட்டு மனுவை போட்டிருந்தாங்க. இந்த குண்டாஸ் வழக்கை தீவிரமாக விசாரணைக்கு எடுத்துக்கணும், சீக்கிரமே முன் விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு நீதிபதியை நாடினாங்க. இந்த விசாரணையில் இருந்த நீதிபதியான சுந்தரேஷ் தான் இந்த விசாரணையிலிருந்து விலகி இருக்கிறார், இந்த வழக்கிலிருந்து விலகி இருக்கிறார். தான் இடம்பெறாத அமர்வு முன் இந்த மனுவை பட்டியலிடுமாறு தலைமை நீதிபதிக்கும் கோப்புகளை அனுப்பியிருக்கிறார். இப்போ இதில் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்பாக அந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது ஏன் காலையிலேயே 9:30 மணிக்கே வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது? இது நடைமுறையில் இல்லையே. வழக்கமாக 10-11 மணிக்கு தானே வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதுபோல இந்த கேள்விகள்லாம் எழுந்த பிறகு
ஏன் வந்து நீதிபதி இந்த வழக்கில் அவசரம் காட்டினார் அப்படின்னு அந்த நீதிபதி மேலேயே பல்வேறு கேள்விகள் வைக்கப்பட்டது. அப்போது அந்த நீதிபதி வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது, இந்த சவுக்கு சங்கர் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதில் எனக்கு பயங்கர அழுத்தம் கொடுக்கப்பட்டது, அதிகாரம் மிக்கவர்களின் அழுத்தம் கொடுக்கப்பட்டது, அதனால தான் நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் தலைமை நீதிபதியிடம் சொல்லியிருந்தார். இந்த விஷயமும் வெளியே வந்து அது மிக பெரும் பேசுபொருளாகி இருந்துச்சு. அந்த வகையில் இவர் இப்போ விலகி இருக்காரு, இவருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குமா, அந்த வழக்கில் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக செயல்பட வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குமா, இல்லை சவுக்கு சங்கருக்கு எதிராக செயல்பட அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா அந்த நீதிபதி அவசரமாக விசாரித்து குண்டாஸ் ரத்து அப்படின்னு தீர்ப்பு வழங்கியதோட இந்த மாதிரி அதிகாரம் மிக்கவர்களின் அழுத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது தலைமை நீதிபதியிலிருந்து சாதாரண மிக்கவர்கள் வரைக்கும் கேள்வி எழுப்பினது என்ன அப்படின்னா, தலைமை நீதிபதியே பல்வேறு கேள்விகள் அந்த நீதிபதிகளுக்கு வச்சிருந்தாரு. அட்வைஸ் ஆகவுமே அது இருந்துச்சு. நம்ம வந்து வழக்கறிஞராக பிராக்டிஸ் பண்ணும்போதே நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, யாருக்கும் ஆதரவாக பாதகமாக தன் சுய விருப்பிற்கு இணங்க எந்த வழக்கையும் விசாரிக்க கூடாது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் முதல்ல அந்த அழுத்தம் கொடுத்தவர்களை பற்றின விஷயங்களை தான் நீங்கள் வெளியேற்றுக்கணும், அவங்க மீது தான் நீங்கள் முதல்ல நடவடிக்கை எடுத்திருக்கணும். அப்படி இல்லை, அது முடியாத பட்சத்தில் அந்த வழக்கிலிருந்தே நீங்கள் விலகி இருக்கணும். ஒரு நீதிபதியாக நீங்கள் அதை தான் பண்ணியிருக்கணும். ஆனால் ஏன் நீங்க அந்த வழக்கை தீவிரமாக விசாரிச்சு ஏன் அவசர அவசரமாக நீங்க வந்து தீர்ப்பை கொடுத்தீங்க அப்படிங்கிற விமர்சனங்களுக்கு உள்ளானார். அதனால இப்ப இந்த விஷயத்துல MM சுந்தரேஷ் இந்த வழக்கு விசாரணையிலிருந்து ஒதுங்கி இருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.